அதாவது அவங்களே பார்த்தா உன்னை கட்டி வச்சுக்கிறாங்க. ஆமா. உனக்கு அவங்களுக்கு ரோஷம் உனக்கு இருக்க கூடாது இல்ல? இருக்க கூடாது. ஏய் இருக்கணும். ஐவாரமா நாங்கடா. இருப்பா இருப்பா. ஐவாரமா. இருடா டேய் ஏறறவன் டேய். நீ ஐதா எனக்கு முட்டிக்கின்னு வருதுமா. டேய் ஏறறவன் செங்கல் ரோயா கம்னூர். ஏய் பாத்ராஜா. இருடா. டேய் கட்டைசல. நான் என்ன சொல்றேன்? அந்த அம்மா வந்து பேசுறதுக்கு முன்ன நீ போய் பேசவே கூடாது. என்ன அர்த்தம் சொன்ன மாதிரி தெரியுமா? உன்ன அவ்வளோ இனிப்பா இருப்பேன் எப்ப அத்து சாப்பிட்டாக்கா அழகா இருக்கும் பாரு. சரிதான். சரி பேசவே கூடாது. ஏன் வேலையை பார்த்துக்கிறேன். இந்த பக்கம் திரும்பி நிக்கிறேன். ஏமா பாரு நல்ல தனமா சொல்ற. வயசுல நீ பெரியவங்க அக்கானு கொஞ்ச நாள் மரியாதை விட்டாங்களா உனக்கு? பேசவே கூடாது. சரிதானா? அதான் சொல்றேன். அம்மா தெருல போற நாள் பசங்க உதவு சொல்றேன். என்ன அவன் பசங்க காது கூடாது. சொல்லு பார்த்ததே பசங்க கணக்கு வைக்கிறாங்க. என் பசங்க இந்த நாட்டின் பிரதம மந்திரி ஆகணும். பிரதம ஏண்டா உன் பசங்க பிரதம மந்திரியா? அது வேற ஆயிட்டாக்கா உன்னை வேற கையில பிடிக்க முடியாது. இப்பயே என்ன கையில பிடிக்க முடியாது. அப்ப வேற பிடிக்கணுமா? ஏய் அவ பாத்து என்ன அடிக்கிறா? ஆமா மனவரா பேசுறா. பரவாரியா? சொல்றாங்க பேச்சு ரெண்டா கட்டம். ஆமா அதுக்கு பேசவே தெரியல. ரெண்டா கட்டம். அவ பாட்டு பேசி எடுக்கறாரு. ஆமா எல்லாம் சொல்றாங்கடா. எல்லாரும் சொல்றாங்க நம்ம பேச மாட்டாங்க. நீ பசின்னு வந்தா 3-4 பைது நல்லன்னு தகட போடுங்கடா உங்களுக்கு. ஆமா நாய் செத்துடா. நாய் போடா. நாய் செத்து புடுனே. அது நாய் செத்து புடுனே. எனக்கு போட்டு வச்சுக்கறேன். நான் ஜாவடி ஏறேன். நல்லா இருக்கடா கண்ணு. ஏமா பேச கூடாது. ஏமா சரி விட்டு கொடுக்குற கட்டு பாப்பாத்து இல்லம்மா. ஆமா அவங்க முன்ன வந்தவங்க நம்ம வணிக போறதுனால என்ன ஆகுது? அப்படி இருந்தாலும் வயதுல பெரியவா. ஆமா ஒரு வார்த்தை பேசல. சரி விடு போமா. சரி நாங்க ஏறமா உனக்கு அக்கா அக்கா நம்ம அடி சில்லுந்திரி. ஜில்லுன்னு இருந்தா வைக்க போட்டு சூடு. அத்தமா வத்தலி போ. அது என்னமா அக்கா உனக்கு வளர தெரியல. அக்கா தங்கா செய்த தவறு தாங்க. என்னை மன்னித்து விடுங்க. நீ செய்யறது மொத்தம் தவறு தாண்டி. என்ன போட்டு அடிக்கிற. உன் வாயில வந்த மாதிரி பேசுற. ஆமா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுற. எங்கரீ பொருள் என்ன விட்டு அப்பப்போ இங்க தாங்க இருக்கிறேன். நீ தாங்க செய்ய முடிய. நான் இங்க தான் இருக்கிறேன். சரி அந்த கதை விடு கதை விடு. ஆமா ஏன் நமக்கு மற்ற சக்காத்துக்கு வந்து காரி பூஜை கல்யாணத்து வைக்கிறாம நம்ம ஏன் நினைச்சுக்கூடாது? ஊர்ல இருக்கிற சக்காத்திகளாம் ஆமா நம்மள குழந்தை பேசுறாங்க. நம்மளுக்கு குழந்தை பிறந்தா என்ன? நம்மளுக்கு குழந்தை பிறகுதான் அவளுக்கு கீடு வச்சா வச்சுட்டு போட்டோம். நம்ம மாங்கனி சாப்பிடுவோம். நான் சாப்பிட்டு நான் 10 மாசம் செட்டு கர்ப்பமா இருந்தேன்னா ஆமா நீ எனக்கு ஆதரவு. நீ சாப்பிட்டு நான் கர்ப்பமா இருந்தா நான் உனக்கு ஆதரவு. அப்படியாக்கா? உனக்கு குழந்தை பிறந்தா நான் ஏத்துக்கிறேன். ஆமா எனக்கு குழந்தை பிறந்தா நான் ஏத்துக்கிறேங்க. நீ ஏத்துக்கோ. சரி நான் மத்த சக்காலத்துக்கு பேசுற மாதிரி வைக்க கூடாது. போலாமா? ஆகட்டும். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே.
மாங்கனியை கொண்டு வந்து மகாராணி இருவருக்கும் மாங்கனியை பகிர்ந்து கொடுத்தபடியால் மகாராணி இருவரும் கர்ப்ப வேதனை படுகிற எனக்கு கூட அப்படிதாங்க இருக்குது. எனக்கு அப்படிதாங்க இருக்கு. தலை சூயத்தி பட்டம் கீட்டி ஜலமில்லாமல் பாகுபத்தியே அக்கா அக்கா கஷ்டப்பட வேண்டாம் அக்கா. என்னால ஒண்ணுமே முடியல. அது டமால் டமால் எகிரி எகிரி குத்துது. அம்மா எனக்கு
வயிறு வெடிச்சு விடும்போது தெரிஞ்சிருக்கா சொல்ல வேண்டாங்க. ஐயோ அந்த புள்ள பெற்றுக்கலாம் எப்படி தான் பெற்றுனாலும் என் சக்கா தருங்க அம்மா அந்த ஒரு புள்ள பெற்று அக்கா அவன் குறை மாசத்துல பெற்றுக்கிறான் ஆமா முழு மாசத்துல பெற்றுக்கிறான் இருக்கிறாங்க. அவெல்லாம் எப்படிதான் பெற்றுக்கிறாங்க டில்லி அது மட்டும் இருக்குது எனக்கு அம்மா குறை மாசத்துல பெற்றுக்கலாம் டில்லி அது மட்டும் வாங்கி போடுறாங்க நான் ஒரு குழந்தை பெற்றுட்டேன் ஏமா சுகுந்தா பாப்பா இங்க நீ சென்று சரி மகாராணிகள் இருவரும் மகாராணி இருவரும் கர்ப்ப வேதனை படுகின்றான், கர்ப்ப வேதனை படுறாங்களே, ரொம்ப கஷ்டப்படுறாங்க படுறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமா. நம்ம நாட்டுல நாட்டுல சிறந்த மருத்துவ கல்வி ஓ மருத்துவ கவிதானே அழைத்துட்டு வாப்பா. இட்டாரா உட்காரு. ஓ தூசியா ஓ தூசியா தூசி இல்லையா பட்டிகை கூப்பிடணுமா ஓ பட்டியா ஓ பட்டியோ பாட்டி ஓ தஞ்சி மகாராணி இருவரும் கர்ப்ப வேதனை பண்றாங்க. கர்ப்பமா இல்ல கர்ப்ப வேதனை. ஆமா 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 சீக்கிரமா சீக்கிரமா வா. ஓடியா ஓடியா ஓடியா. என்ன டவுன் பஸ் கீழ ஆரம்பியா டவுன் பஸ் கீழ மரியா ஓ வயசான காலத்துல என்ன பாத்தியா நிக்க முடியலடா நிக்க முடியலையா சரி ஆமா தள்ளாத காலத்துல ஆமா நீ இப்படி எல்லாம் வந்துக்கிறியா நான் எதுக்கு தெரியுமா கூப்பிடுறேன் எதுக்கு பா கூப்பிட்டேன் யாராருக்கு பாத்துக்கிறேன் உன் கைராசி எப்படி ஏண்டா டேய் ஊர்ல நான் இல்லன்னா நீ இல்லன்னா விரிச்சோடி போயிடும் அதனால தஞ்சை பாட்டி என்ன கூப்பிட்டு போய் எல்லாருக்கும் நான் தாண்டா குழந்தை வெயிலையும் பார்த்து புள்ள பெற்று வச்சிருக்கேன். ஓ நீ தான் அந்த பிரசுமாகறாளா? ஆமா. உன் கைராசி எப்படி? டேய் கைராசி நல்ல ராசிடா டேய். எப்படி? ஏண்டா என்னத்த கேட்டு வேப்ப நீ என்ன அந்த அம்மா பிரசவம் பார்த்தாங்கன்னா உடனே சுடுகாடு நடந்த அவள கைராசி நல்லதே சொல்லணும்டா. சரி பாட்டி கெட்டதே சொல்லக்கூடாதுடா. சரி பாட்டி இருந்தாலும் மகாராணி இருவரும் கர்ப்ப வேதனை படுறாங்க. அப்படியே வா இட்டுமா ஊர்றா. எங்க இருக்கிறாங்க? மல்லவா என் வீட்டுக்காரு ஒரு நாள் என்ன தொட்டி இப்படி தூக்கிட்டு ஏன்டா பாவி இப்படி பீராயிரம் உன்னை தூங்கலான்னு பார்த்தா புடிமானமா கிடைக்கல பாட்டியா. அதனால அங்கதான் புடிப்பா ஆமா இருக்கட்டும். இந்த ஊர்ல கோய் திருட்டு போலீஸ் ஸ்டேஷன் புடிச்சு பண்ணாங்களே எப்படா வந்த? அதெல்லாம் சின்ன வயசுல செய்த பாட்டியா. இப்ப நானே ஒரு பெத்தனக்காரனாகிறேன். பரவாயில்லப்பா. அதனால உன்னை சீக்கிரமா பெரிய மகாராணி மொத்தம் என்னமா பண்ணுது? ஐயோ தலை சுமரசா அப்படித்தான்
கைத்து பிடிக்கிறா கஞ்சர் அதை பாய் கூட்டு வந்து பாண்டி பாதை மெத்த பாண்டி மார்கரே எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அடிவாயர் புண்ணாகுதாடி அங்கமெல்லாம் நோகுதாடி அடிவாயர் புண்ணாகுதாடி அங்கமெல்லாம் நோகுதாடி தங்கச்சிக்கு இடுப்பு நல்லாது வயசுல தடமாடி
பாட்டி வாப்பாட்டின்னு கூப்பிட மாட்டியா? நானா வாப்பாடி நான் உள்ளன்னு சொல்லி தானே ஐயா ஓ இவளுங்களுக்கு பிரசவம் பார்க்குற வேலைக்கு வேலைக்கு ஏன் இடுப்பே வச்சு விட்டானுங்க. ஏய் ஓ அவ்வளோ கஷ்டமா போச்சு. கஷ்டமா ஆமா குழந்தை பிறந்தது. ஆ அவங்க 2 பேரையும் ரெண்டு பேரும் அடி மேல அடி வச்சு அடி மேல அடி வச்சு மெதுவா சரி அம்மா அம்மா ஆயா கூட வாங்க டாடி அம்மா அம்மா வா. என்னடி அம்மா? இந்த குழந்தை பெற்றத்துல இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியாது பாட்டி. ஆமாடி அம்மா. பசி எடுத்து சாப்பாடே போட 1 மாசம். ஐயோ சாப்பாடு வேணுமா? ஏய் சாப்பாடு கொடுக்க 1 மாசம் ஆகும். சாப்பாடு போறதுக்கு 1 மாசம் ஆகும். ஆமா ஆமா. காது அடிக்குது பாட்டி. ஏய் ஏமையா ஏய் வரணுமா ஐயோ எங்கடா இருக்கீங்க? வந்துட்டேம்மா போகட்டி ஒரு குடப்பல்ல மோர் குழந்தை கொடுறா குழந்தைகிட்ட. என்னம்மா ஒரு குடப்பல்ல மோர் குழந்தை கொடுறா. உடம்பு நான் உனக்கு சேர்ந்து உடம்பா பசி எடுக்குதாடா. பசி இருக்குதா அம்மா நான் சொல்றேன் செய்யா ஒரு 50 பூரி 50 வடை 60 இட்லி பத்தவனா இளமாட்டு தயிரா எருமாட்டு தயிரா வாங்கி வரேன். மோர் கலைக்கு கொடுக்குறேன். அதை குட்டி கீரை கொடி போட்டு நடிச்சு அதை பத்துக்கோ உனக்கு பசி எடுக்காது. ஏண்டா ஏய் அவ உடம்புக்கு என்னன்னே கேட்கல. அதுக்காடி 13 வயசு சொல்லியாடா பையா. எனக்கு மேல 10 எனக்கு மேல வாழ்ந்துட்டே. ஐயோ உன் வயசு எனக்கு தெரியாதா? பாட்டி என்ன எனக்கும் என் தங்கைக்கு பிறந்திருப்பது ஆமா ஆண் செல்வமா பெண் செல்வமா பாட்டி? குழந்தை சின்னம்மா இதா குழந்தையானது பிறந்தது. அவன் எழுதுக்கவே முடியலப்பா. முதல் பிரசவம் இல்ல குழந்தை இலசு முடியல 10 வீந்து முடியாது அவளுக்கு. என்ன மாதிரி பரவாயில்ல கொஞ்சம் தகுதி பார்த்தா அவ ஆளுக்குள்ளும் உங்க நாட்டு கட்டமா தாங்குதுமா அது பாவம் போல உடம்பு போயிருக்கு பாவம் தாங்கல வீடு போயிடுச்சு. அது என்ன பண்ணாட காலைல டானிக் சாப்பிடுது உடம்பு அப்படியே இருந்து போச்சு. உனக்கு போற நீ கூட கொஞ்சம் முடியாமா என்னால முடியல பாட்டி. குழந்தை குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தை எடுத்து வச்சிருக்கிறேன். காட்டி பார்க்கலாம். குழந்தை பிறந்தது. இது உன் தங்கச்சி குழந்தை.
சுகமாக கை கால் இருந்தும் ஒரு குழந்தையானது இருப்பிளவாக பிறந்திருக்கிறது பாட்டி. ஒரு குழந்தையானது ஒரு கை, ஒரு கால், ஒரு கண், ஒரு காது, வேர்பாதி மூக்கு, ஒரு குழந்தை இருப்பிளவாக பிறந்திருக்கிறது பாட்டி. நான் என்ன செய்வேன்? பாலல் பிறந்த கொள்ளை ஒரு குழந்தையானது இருப்பிடமாக பிறந்திருக்கிறது பாட்டி. நாங்கள் யாருக்கு என்ன பாவத்தை செய்தோம் பாட்டி? ஒரு குழந்தை இருப்பிடமாக பிறந்திருக்கிறது எங்கள் வயிற்றில். நாங்கள் பெற்று மாலாடி பெற்றோம் மலடி ஆகிவிட்டுமா பாட்டி? நாங்கள் யாருக்கு என்ன பிழை செய்தோமோ தெரியவில்லை பாட்டி. இப்பேற்பட்ட குழந்தை பெற்று விட்டீங்க பாட்டி. மாங்கனி உண்ட நீலை ஒரு மாங்கனிக்காக நானும் என் தங்கையும் சண்டை போட்டோம். அந்த நேரத்தில் கற்கத்தை எடுத்து ஒரு மாங்கனி இருப்புளவாக பிளந்து கொடுத்தாரு. அதனால் ஏற்பட்ட பிழையா இது பாட்டி? அதனால் ஏற்பட்ட பிழையாய் பாட்டி இது பாட்டி.
சிறக்க சிறப்பான என்று எங்கள் குலதெய்வமாக விளங்கக்கூடிய சிவபெருமானை துதித்துக் கொண்டு வருதோமே அந்த சிவனுக்கும் கண்ணில்லாத போய்விட்டதை பார்த்து சரி இந்த குழவை எடுத்து போய் மன்னர் எடுத்து கொடுத்து விடுவார் அப்படியே பாட்டி எனக்கு சூடான உடம்பு பத்தி சொல்லிட்டு போய் குழம்பு சூடான உடம்பா குழம்பியா குழந்தை வயிற்று பாவம் தெரியாம குழந்தை சூடான உடம்பு அவனுக்கு மூஞ்சி நல்லா தான் காட்டுங்க வயசானதான் நீயா போட்டு மொத்தத்தை பூச்சிக்கிறேன் டேய் தேவையா ஓ வா பாட்டியா எடுக்கிட்டு ஓடி இதுக்கு ஓடி அந்த கோடி அந்த கோழிக்கறி கடை வச்சிருக்கிறோம் ஒரு 2 கிலோ கோழிக்கறி எடுத்துக்க 2 கிலோ கோழிக்கறி ஆச்சி மிளகாத்தூள் 1 கிலோ வாங்கிக்க ஆச்சி மிளகாத்தூள் 1 கிலோ உப்பு ஒரு பாக்கெட் வாங்கிக்க ஒரு பாக்கெட் உப்பு நல்லா போட்டு வறுத்து பத்து சுண்டவை சுண்டா போட்டு குழம்பி கொண்டாந்து ஒரு படி அரிசி வெடிச்சு நல்லா போட்டு பெரட்டி கொடுற அவளுக்கு நல்லா நல்லா சாப்பிட்டாள்னா அந்த சூடு பட்டு தெரிஞ்சுக்கணும் பாட்டியா உள்ளவத்தோட கொடுப்பாங்க ஏடா டேய் சூட்டான உடம்புக்கு வைத்தியம் சொல்றேன் அதே கொடுப்பாங்கன்ற பசியோட இருக்கிறவங்களுக்கு அதுதான்டா கொடுக்கணும் அப்படியா பாட்டியா சரி இது எப்ப பிரசவம் வாங்கினா உனதான் இட்டு போன மாதிரி ஆமா நிறைய பேர் கூப்பிடுறாங்க என்ன சொன்ன பத்தி நான் காதல கேட்டுதாங்க கேட்டியா சரி இந்த கூலி எதனா வேணுமா ஆமா டேய் அடிக்கடி உள்ள ஓடி போற என்ன சொல்லு பாட்டியா இவ்வளவு நேரம் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்தனே இது கூலி வேணுமாடா கூலி வேணும் கூலி யார் கொடுக்கறது யாயா யாரா கொடுக்கறது கூலி நாம தான் கொடுக்கணும் அவனே கேட்க முடியல என்ன கேள நான் ஏண்டியம்மா கூலி நான் கொடுப்பேன் யார் கொடுத்து அவன கேட்டா ஏமா மகன் என்ன சொல்றாங்க டேய் மகாராஜா இடத்துல வாங்கி கொடுப்பானே மகாரி இடத்துல கேட்பானே புள்ள பேத்த போட்டு கிட்ட போய் கூலி கேட்டா என்ன கூலி செய்ய எவ்வளவு வேணும் என்ன கேள நான் சொல்றேன் எவ்வளவு கூலி வேணும் சொல்லு மகன் வாங்கிட்டு கேளு எவ்வளவு வேணும் ஏண்டியம்மா அதுக்கு முன்னால கொஞ்சமா ஒரு 50 ரூபாய் வாங்கியிருந்தோம் 50 இப்ப விலைவாசி ஏறி போச்சு ஒரு 500 ரூபாய் கூட 500 ரூபாய் போதுமா பாட்டியா போதும்டா டேய் ஐயோ தப்பு இல்ல உனக்கு 500 ரூபாய் என்ன 5000 கொடுக்குற நீ போயிட்டு வா ஆயிட்டோம் 5000 ரூபாய் இது என்ன குறையப்பா எங்கள் வாழ்வில் இப்பேற்பட்ட சோதனையா எங்க சந்ததி வளராத ஆண்டவா எல்லாம் உன் செயலிதுதான் இறைவா உன் சோதனை தானா உன் செயலிதுதான் இறைவா உன் சோதனை எல்லாம் உன் செயலிதுதானா இறைவா உன் சோதனை தானா
சேத்தால உண்பாரும் அவனின்றி அணுவும் அசையாது என்று சொல்வார். இறைவா, என் குலதெய்வமாக விளங்கக்கூடிய பரம்பொருளே சிவபெருமானி, எங்கள் வாழ்வினில் இப்பேற்பட்ட துன்பத்தை கொடுத்து விட்டாயே. ஒரு மரம் தோப்பாகாது என்று சொல்வார்களே, நானும் என் தங்கையும் குழந்தை இல்லாது இருக்கிறமே ஆண்டவா. உன்னை பூஜித்து இந்த உலகத்தினில் எப்படி வாழ்ந்திருந்தோம், நீயே கதி என்று வாழ்ந்திருந்தோமே பரம்பொருளே. ஆண்டவா, இறைவா, எங்க சந்ததி வளராதா? எங்களுக்கு குழந்தை இருக்காதா? ஒரு குழந்தை இருப்பிளவாய் கொடுத்திருக்கிறாயே, ஒரு குழந்தை இருப்பிளவாய் கொடுத்திருக்கிறாயே ஆண்டவா. இறைவா, இறைவா, மருத்துவ கிழவி அப்படி சொன்னே என்னாச்சு? மருத்துவ காவலியே, என் மனைவி மார்களுக்கு பிரசவமாத்தல் நீதானே? குழந்தை பிறந்ததா? குழந்தை பிறந்தது. என்ன குழந்தை? ஆண் குழந்தை. அந்த குழந்தை கூட நான் பார்க்கணும். மனைவிக்கு குழந்தை இல்லை என்று மனவேதனை கொண்டிருந்தேன். ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது உரைத்தியே இப்படி இருபதுவாக கொடுத்திருக்கிறீர்கள். பிள்ளையானது பாதி பாதியாக பிறந்திருக்கிறது. மன்னருக்கு இப்படி இருமலமாக பிள்ளை பிறந்திருக்கின்ற பாமர மக்களுக்கு தெரிந்தால் என்னை பற்றி யாரிதமாக சொல்லுவாரே. நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேனோ
இப்படி பிறந்திருக்கிறது. ஒருவேளை மகனிகை இருப்பிலவாய் மாதாகிர்வர்க்கு கொடுத்தீரோ என் மனைவிமார்கள் புதித்தால் 10 மாதம் சென்ற பிறகு பிள்ளை பிறப்பான் என்று மனமகிழ்ச்சியோடு இருந்தேன். இந்த மாங்கனியை ஆளுக்கு பேர்பதியாக கொடுத்தேனே, அதை புதித்தார்களே, அதனாலே இப்படி இருபுறவாக பிறந்திருக்கிறாமோ? இறைவா, எனக்கு கொடுத்த பலன் இதுதானா? இந்த குழந்தையை என் நாட்டிலே உள்ளவர்கள் பார்த்தால் என்னை ஏறிதமாக பேசுவார். அதை விட அதோ தெரிகிறது அக்னிக்கரை சந்து, அந்த இடத்திலே வைத்துவிட்டு சென்று விடலாம். என்னை யார் காப்பாற்றுவார்? என்னுடைய பிள்ளை இல்லா ஏக்கத்தை யார் காப்பாற்றுவார்? அம்மா தாயே, என்னை காப்பாற்று தாயே, அம்மா.
மற்றும் சத்ராதிபதியும் அம்மாவே கமனியே விண்ணயம்மா அவரை வந்து வாராங்க போயம்மா சொன்னேன் என்று என்ன வேண்டும் சுட்டத்தை யார் அறிவானிதான் சும்மாவே உமது மந்த கருத்துகின்றேன் என் உத்தமையாரு குருவாரு அணுக்கருவே சோதிய சுடரே சுடர்மணி விளக்கே நாதுமே விட்டு நாய் தோயா அண்டமங்காவு குண்டமங்காவு மாயாவரத்தின் ஆயே ஓடிருப்ப கொம்மனையாரே ஓடிருப்ப வாவாதாரே பில்லு சூரிய பெருமையாகரே அல்லது கம்பியே மூணு உயிர் நீயா இருக்க பிள்ளைகள் எப்படி பிழைப்பதம்மா இந்த பிடிய இறைக்கு வாழ்வு குமார நீச்சல் இருக்காங்க போக்கு போக்கு பொல்லா பிடிகளை தாக்கு தாக்கு சகல பிடிகளை நீக்கும் பாதம் ஏழுவடுவாய் ஆகிய செய்வாய் அம்பிகராகி நாடு தழைக்க நல்லவழ பேர் கிராமம் தழைக்க கிராமத்தால் வர்க்காடிப்பான் பெருமக்காமாரி காற்றல் குதிரு 106 வியாதி பகர்ச்சி மலை போல வந்த வியாதி பணிவதற்கு கிராமத்தார் அந்த நாள் திருமணம் செய்தார் 5 நாளை ஆணைக்குள் அடங்கி
மந்திர பெயரும் தந்திர சுஞ்சமும் மற்றும் சத்ராதி வகையும் கண்டுள்ள வாதமல நின்றது செய்திட கரையிலே பகந்தோடுமே வண்ணமும் பிடிகளும் வண்ணமீனமரே கண்டவனும் கண்டடிடுமே இன்று முதலாய் வந்த பண்டு வழிபாவும் இனிமேல் வரும் வினைகளும் எந்தமே நினைக்காம சிந்தையை நினைக்காமல் எம்மாமல் வாழ்வார் தன்னுடைய மாலையை மாற்றிட தங்கையே தலைவில் ஏற்றுருவார் எங்களை மட்டும் காப்பாத்தி அம்மா காலையில உனக்கு எவ்வளவு செலவு பண்ணுவேன் அம்மா தாயே அபிஷேகம் முக்கால பூஜை என் சரதேவிக்கு போடணும் சந்தனத்துல அபிஷேகம் குங்குமத்துல அபிஷேகம் அபிஷேகம் எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணணும் தெரியுமா பின்னிலே உலகக்கூடிய மாறி அப்படி படப்படாச்சு யாருக்கு தங்கையாக சக்கரம் இதெல்லாம் விளங்கக்கூடிய 10ஆம் என்ற பிறந்தவனுக்கு ஸ்ரீமத் நாராயண மூர்த்திக்கு தங்கையாக பிறந்து வாங்கி வருகிறேன். அப்படி வாங்கி வந்தாலும் யார் யார என்ன செய்ய அந்த பாலிய குலத்தை கவி மறுத்துட்டு இந்த உலகிலே உள்ள போல தெய்வம் இல்லை அம்மா. என் தாயே, என் சரதேவி, இந்த உலகத்தில் உன்னை போல் தெய்வம் இல்லை, உன்னை போல் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அம்மா. எதிர் பூஜை கொண்டவள்ளி முக்காவு கொண்டவள்ளி அப்படிப்பட்ட அரக்கர்கள் மண்ணையை உடைத்து குதிரத்தை குடித்து அவருடைய எலும்பை எடுத்து ஆரமாக அனுப்பியிருக்கின்றே. நீங்க ஆரமாக கொடுத்தாலும் அம்மா உனக்கு முன் பூஜை கொண்டவள் கொண்டவள் அப்படியே வாழ்ந்து வந்தாலும் ஆனால் இதுவோ என்ன நேரம் என்னுடைய வாகனம் சிங்க வாகனம் மீது ஏறி நாட்டு மக்களை திக்கிறது வரணும். ஆனால் ஆமா மூளைக்கு மூளைக்கு எப்படி சத்துக்கு சத்துக்கு காவல் வரணும்.
நரர் வாடை நரர் வாடை நரர் வாடைனா மனிதர் வாடை ஆமா நரர் வாடைனா இப்ப நம்ம கூடவே இருக்கிறோம் நம்ம வந்து பூதகணங்க நம்ம கூடவே இருக்கிறோம் நம்ம நரர் வாடை அம்மாவுக்கு தெரியும் இது யார் யாரும் நரர் வாடை யாருக்கு தெரியும் நீயா பாருமா நீயா பாரு நீங்க போக மாட்டீங்களா எங்களை வேணாமா எங்களை ஆஞ்சு போனாது எம்மா எங்களை ஆஞ்சு என் கரத்திலே பார்த்தீர்களா இந்த குழந்தையை பார்த்தீர்களா இரு பிளவாக இருக்கிறது ஒரு குழந்தையை இரு பிளவாக பிளந்தால் உதிரமானது சொரியும் ஆனால் ஒருவன் கோபத்தால் கிழித்தெறிந்திருந்தால் உதிரம் சொரியும் சொரியும் ஆனால் பிறப்பை இப்படிதான் இது பிறப்பு இப்படி இருந்தாலும் எப்படி ஒரு கை ஒரு கால் பாதி மூக்கு ஒரு கண் ஒரு கால் அப்படி பிறந்த குழந்தை ஆனால் என் சக்தியின் மகிமினாலே இந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்க போகின்றேன் கணம் பட்டதுனா இதுக்கு உயிர் வருதா இல்லையா சரிமா சரிமா இது குள்ளாரி கத்துற மாதிரி கத்துதுமா அது குள்ளாரி கத்துற மாதிரி கத்துதுமா என் சக்தியின் மகிமினாலே இந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தேன் ஆனால் யார் குழந்தை தெரியல என் ஞானத்தால் பார்க்கின்றேன் இந்த குழந்தை கிரிவரத்தை ஆளக்கூடிய மரகத மன்னர் குழந்தை நாடாள மன்னன் ஆமாம் அம்மா அவரு குழந்தை இல்லாத காலத்தினால் குழந்தை இல்ல காரணத்தினால் ஆலயத்தை பங்கம் செய்தார் ஆலயத்துல கல்லமுள்ள போட்டு அடிச்சுட்டாரு ஆமா அவருக்கு பிறந்த பஞ்சாயத்து அவருக்கு பிறந்த குழந்தை தான் என்னமா செய்ய போற இப்போ ஆனால் இந்த குழந்தையை காக்க வேண்டும் நாட்டு மன்னர் இடத்திலே கொடுத்து இந்த குழந்தையை காக்க வேண்டும் குழந்தை இல்லாத காலத்தால் அவர் வந்து ஆலயத்தை பாழ்படுத்திட்டார் ஆமா இந்த குழந்தை அவராட கொடுத்து மறுமுறை முக்கால பூஜையும் அந்த நைவேத்தியமும் என் ஆலயத்துக்கு நடக்க வேண்டும் நாங்க எதிரடி எனக்குறமா எங்களுக்கு ரத்தம் இல்லாத கிடக்குது உடம்புல நீ போய் அவரை பார்த்துட்டு வா புறப்படு இங்க இருக்கிறோம்